Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematicsலேருந்து Relative Velocity in One Dimension and அதை பேஸ் பண்ண examples பார்க்க போகிறோம். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா போத் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸை கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஒன் டைமென்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் உங்களுக்கு ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் என்சிஆர்டியில் பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எ லென்த்தி வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் டூ பர்சன்ஸ் ஏ அண்ட் பி. ஓகே, ரெண்டு பர்சன் ரெண்டுமே வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க வித் வெலாசிட்டிஸ். இப்போது இதோட வெலாசிட்டி வந்து நான் ஏ பின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பர்சன் வந்து ஏ, இவங்க வந்து பி. ஓகே, பர்சன் ஏ வந்து he is moving with the velocity VA and the person B is moving with the velocity V. Okay, VB which is ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இது வந்து 5 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். VA வந்து 6 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வாட் இஸ் திஸ் VA? அதாவது இந்த பர்சன் ஏ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து 6 மீட்டர் பை செகண்ட் வந்து ஸ்பீடில் ஓடிட்டுருக்காங்க. விபி அப்படின்னா என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், ஏன்னா கிரவுண்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து 5 மீட்டர் பை செகண்ட். அதுதான் வந்து நம்ம வெலாசிட்டிஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு பர்சனுமே மூவிங்கில் இருக்காங்க. இப்போது அக்கார்டிங் டு திஸ் பர்சன் பி, ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவர் ஓடி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 6 மைனஸ் 5 வந்து 1 மீட்டர் பை செகண்ட். ஸோ அக்கார்டிங் டு த பர்சன் பி, இந்த பர்சன் ஏ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்கன்னா 1 மீட்டர் பர் செகண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. கரெக்டாக? அப்போ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப், இந்த இடத்துல ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A with respect to B. So according to the person B, A is moving with the velocity of 1 meter by second in the forward direction. Okay, so இந்த டைரெக்ஷனை நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆப்போசிட் டைரெக்ஷனை வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, தட் இஸ் ஆப்போசிட்டில் போனால். பட் ரெண்டு பேருமே இந்த ஃபார்வர்ட் மோஷனில் தான் போயிட்டுருக்காங்க. பட் இப்போ வந்து when the person A திரும்பி பார்க்குறாரு person B. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் person A, what is the velocity of B? அது பார்த்திங்கன்னா it is VBA. ஸோ relative velocity of B with respect to A. ஸோ for the person A, B வந்து எந்த வெலாசிட்டியில் ஓடி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பியோட வெலாசிட்டி எவ்வளவு? 5. ஓகே, ஏவோட வெலாசிட்டி எவ்வளவு? 6. 5 minus 6 is minus 1 meter by second. That means he is moving or he is receding the speed by 1 meter by second. ஏன்னா இந்த பர்சன் பிக்கு வந்து ஏ வந்து he is moving with the speed 1 meter by second. அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக இருக்கும். அக்கார்டிங் டு த பர்சன் ஏ, பி வந்து he is moving backward with the speed of 1 meter by second. அதுதான் இந்த மைனஸ்க்கான அர்த்தம். இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஒன் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு த அனதர். இப்போ இந்த இடத்துல கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த கிரவுண்ட் வந்து 0 அப்படிங்கிறதுனால இந்த விஏவை வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படியும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே மோஷனில் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு ஒன் ஆப்ஜெக்ட் வந்து அனதர் ஆப்ஜெக்டோட ஸ்பீட் என்ன இருக்குது. ஓகே, இப்போது ஃப்ரம் பி ஏவோட ஸ்பீட் என்னவாக இருக்குன்னா அது விஏபி. திஸ் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அண்ட் அக்கார்டிங் டு த பர்சன் ஏ, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் பி அப்படின்னா அது விபிஏ. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, அதுதான் சொல்கிறாங்க. இதே கான்செப்டை வந்து நம்ம ட்ரெயினுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓகே, கன்சிடர் திஸ் அஸ் த ட்ரெயின். இது வந்து ட்ரெயின் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரெயின் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பர்சன்ஸ் ஆர் ட்ராவலிங் இன் இட். நான் சும்மா ஒரு பர்சனை ரேண்டமாக நான் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியே இருந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி இஸ் விபி. ரெண்டுமே ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஈஸ்ட் வேஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின் ஏ. இப்போ இந்த பர்சன் வந்து he is traveling the train, அப்போ அவருடைய வெலாசிட்டி வந்து 0. ஸோ அக்கார்டிங் டு த பர்சன் ஏ, when he is seeing the train B அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக என்னவாக இருக்கும்? வெலாசிட்டி ஆஃப் B with respect to A தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே, இப்போ if another person
in the train B, when he sees A, அப்போ what will be the velocity of the train A na? The velocity of the train A with respect to B, இதுதான் relative velocity இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம சிபிஎஸ்சி என்சிஆர்டி பேஸ் சிலபஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ கன்சிடர் த சேம் கேஸ். இப்போது இனிஷியலாக இந்த ட்ரெயினோட பொசிஷன் பார்க்கலாம். அந்த ட்ரெயினோட பொசிஷனை நான் வந்து XA அட் டைம் t is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ this is the position of the train at time t is equal to 0. இந்த பொசிஷனை வந்து this is the position of the train B at the same time t is equal to 0. Okay, and they are moving with the velocity என்னது VA and VB. Okay, and they are traveling for the time t. அப்போ what will be the displacement of A after time t and what will be the displacement of the train B after time t? அதான் கண்டுபிடிக்கணும். which is XA of t is equal to, அதாவது this is the displacement of the train A when it is running for the time t. என்னமா இருக்கும், initial position என்ன XA of 0 plus என்ன velocityயில் travel ஆகிட்டுருக்கு VA, how much time it is traveling for the time t. This gives the displacement when it runs for the time t. The same thing, this is the position of the train B after the time t. அது என்னவா இருக்கும், XB of 0 plus VB into t. இப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த ரெண்டு ட்ரெயினும் how far they are displaced அப்படிங்கிறத XBA of t அப்படின்னா என்ன அர்த்தம்னா, what is this indicates-னா displacement from the object A or from the train A to the object B. So XBA அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the from the train A B வந்து எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் XB of A. ஸோ அதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் XBA of T is equal to XB ஓகே மைனஸ் XB of T மைனஸ் XA of T அப்படின்னு எழுதலாம். ஓகே, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். ஏன்னா அதுதானே எவ்வளோ தூரம் ஃப்ரம் ஏ வந்து பி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் XB of T? அதோட ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ XB of 0 ப்ளஸ் VB into T மைனஸ் XA of 0 ப்ளஸ் VA into T. இப்போ இந்த XA of 0 and XB of 0 குரூப் பண்ணிக்கலாம். என்ன வரும், XB of 0 மைனஸ் XA of 0 ஓகே ப்ளஸ் இந்த VB இந்த VA இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் உள்ளே போகும்போது VBT மைனஸ் VAT. ஸோ T காமனாக இருக்கிறதுனால we can take outside, which is VB minus VA into T. What is this VB minus VA? This is the relative velocity of B with respect to A. Okay, so according to the person A, the train B is moving with the velocity VBA. அதுதான் அர்த்தம். Okay, so now what happens to VAB? VABன்னு சொல்லும்போது அதோட சைன் அப்படியே மாறிடும். ஓகே, which is VA minus VB. இது எப்படி நமக்கு கிடைக்கும்? This can be written as VBA. So what is VBA? Which is VB minus VA. இதை மைனஸ் சைனை உள்ளே கொண்டு வரும்போது we get VA minus VB. So relative velocities வந்து they are in the opposite direction when seen from one person to the another. So in short we can say that VAB is equal to minus of VBA. In both the way it is correct. Okay, இப்போது நம்ம ஸ்பெஷல் கேசஸ் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு along with that we will solve some examples. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ் 1 பார்க்கலாம். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரே வெலாசிட்டியில் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகுது லைக் திஸ். ஸோ லெட் us consider object A and object B. A and B, they are both moving in the same direction with the same velocity. VA is equal to VB. இதுதான் கேஸ். ஓகே, இதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துட்டு அந்த என்சிஆர்டி பேஸ் பண்ண ஒரு பார்ட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ட்ரெயின் பேரலல் ட்ராக்கில் சேம் வெலாசிட்டியில் சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது. இப்போது த வெலாசிட்டி ஆஃப் த ஈச் ட்ரெயின் வந்து 50 km/h டியூ ஈஸ்ட். அதாவது திஸ் இஸ் த ட்ரெயின் A and this is the
train B. ரெண்டுமே ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. வெலாசிட்டிஸ் ஆஃப் போத் த ட்ரெயின்ஸ் வந்து 50 km/h due east. Calculate the relative velocity. So relative velocity formula என்ன? VAB is equal to or VBA, both இது ஓகே தான் இந்த இடத்துல. So VAB is equal to VA minus VB. ஓகே, ரெண்டுமே சேம் டைரக்ஷன் தான். ஸோ 50 minus 50 is equal to 0. That means the relative velocity of these trains வந்து it is 0. So when a person வந்து B, when he sees the train A, it seems to be not moving அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ஸ்டேஸ் அட் அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ இந்த ரெண்டு ட்ரெயினுக்கும் நடுவில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். லெட் அஸ் சே ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரெண்டு ட்ரெயினும் ஆப்போசிட் ட்ராக்கில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு, அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆன மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து இட் இஸ் 0. ஸோ தீஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டேஸ் அட் த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். இப்போது இதை வந்து with the formula we have derived XAB and XBA derive பண்ணோம்ல, அதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போது we know that XB of t is equal to XB of 0 minus XA of 0 plus VBA into t. இப்போது VAB கண்டுபிடிச்சோம். அப்போ VBAவும் என்னவாக தான் இருக்கும்? both the velocities of the same, so VBA is also 0. அப்போ இந்த இடத்துல this part becomes 0. அப்போ உங்களுக்கு ரிமைனிங் வந்து XB of Aன்னு இந்த இடத்துல VB of A வந்து 0. ஸோ வாட் இஸ் திஸ் XBA of T என்ன இருக்கும்? which is simply XB of 0 minus XA of 0. இந்த பார்ட் வந்து உங்களுக்கு வேனிஷ் ஆகிருக்கும். கரெக்டாக இந்த பார்ட் வேனிஷ் ஆகிருக்கும். அப்போது யூ see this ட்ரெயின் ஏவோட இனிஷியல் பொசிஷன் வந்து லெட் அஸ் சே 10 மீட்டரில் இருக்குது. அண்ட் ட்ரெயின் பியோட இனிஷியல் பொசிஷன் அட் டைம் t is equal to 0 வந்து 20ல் இருக்குது. போத் வந்து parallel ட்ராக்கில் ட்ராவல் ஆகுது சேம் வெலாசிட்டியில். அப்போது ஈவன் ஆஃப்டர் ரன்னிங் ஃபார் அ லாங் டைம் உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும்? ரெண்டுத்தோட லைன்ஸும் தே ஆர் parallel to each other. ஓகே, அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்குன்னா தே ஆர் செப்பரேட்டட் பை 10 மீட்டர்ஸ். அந்த 10 மீட்டர் செப்பரேஷன் இருக்கிறதுனால போத் ஏ அண்ட் பியோட கிராஃப் வந்து இட் அப்பியர்ஸ் parallel to each other. அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, this is for x versus time graph. So position time graph of two objects with equal velocities. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகுது ஆனால் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். ஸோ ஒன் வெலாசிட்டி வில் பி கிரேட்டர் தென் தி அதர். அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த கேஸில் VA ஸ்பீட் ஆஃப் த A இஸ் கிரேட்டர் தென் the speed of B or velocity of A is greater than velocity of B. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். இது A, ஓகே, and then this is B. இதோடைய வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா A is moving with the velocity of உங்களுக்கு it is 20 meter by second. Okay, so here it is 20 meter by second. And B ஓட velocity என்னது? It is moving with 10 meter by second. ஓகே, அதோட பொசிஷன்ஸ் அட் டைம் t is equal to 0 பார்த்தீங்கன்னா இனிஷியலி இட் இஸ் அட் த பொசிஷன் ஏங்கிற பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ திஸ் இஸ் ஏயோட இனிஷியல் பொசிஷன் என்னது? இட் இஸ் அட் 10 meters. ஸோ திஸ் இஸ் ஆரிஜின். இது ஓன்னு எடுத்துட்டோம், 0ன்னு எடுத்துட்டோன்னா இது வந்து 10 meter. பியோட பொசிஷன் என்ன? இனிஷியல் பொசிஷன் அட் டைம் t is equal to 0 40 meters. அப்போது A and B வந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 meters டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. தட் இஸ் A and Bக்கான டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து 30 meter. இப்போ A வந்து 10 meter by secondல மூவ் ஆகிட்டு, சாரி B வந்து 10 meter by secondல மூவ் ஆகிருக்கு. A வந்து 30 meters அப்பார்ட்டாக இருக்குது அண்ட் தே ஆர் மூவிங் அண்ட் இட் இஸ் மூவிங் வித் த வெலாசிட்டி 20 meter by second. இப்போ என்ன கொஸ்டின்னா, சின்ஸ் ஏவோட வெலாசிட்டி வந்து கம்பேர்ட் டு பி கிரேட்டராக இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஏ வந்து பியை வந்து என்ன மீட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அது எந்த டைமில் மீட் பண்ணோம் அதான் கொஸ்டின். ஸோ அதுக்கான கிராஃப் இந்த இடத்துல VA கிரேட்டர் தென் VBங்கிறதுனால VA கம்பேர்ட் டு VB வந்து ஸ்டீப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இந்த டைமில் மீட் ஆகிருக்கு. அந்த டைம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம எந்த டைமில் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மீட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? XBA of t is equal to initial positions at time t is equal to 0 இல்லையா?
xb of 0 minus xa of 0 plus VBA into T. Okay, we will find what is VBA. VBA ங்கிறது என்னது? It is VBA is equal to VB minus VA. VB எவ்வளவு? It is 10. A வந்து minus 20. Okay, sorry 20. So substitute பண்ணும்போது we will get minus 10. So according to the person who is seeing B, A வந்து B பார்க்கும்போது B is moving with the relative velocity of 10 in the opposite direction இருக்கும். Okay, forward directionல opposite directionல பார்க்கும்போது who is seeing? A is seeing B. Okay, ஏன்னா அதோட velocity வந்து கம்மியாக இருக்கிறதுனால. So it is minus 10 meter by second. Okay, இப்போ we will substitute this in equation. xb of 0 minus xa of 0 னு xb initially at the position வந்து 40, xa of 0 வந்து initially at 10, ரெண்டுத்துக்கான difference எவ்வளவு? 30. So what is xba of t? ரெண்டும் மீட் ஆகிற டைம் வேணும். அப்போ அந்த ரெண்டுத்துக்குமான டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கணும்? 0. கரெக்டாக? இப்போ இனிஷியலி 30 மீட்டர் வந்து தே ஆர் செப்பரேட்டட். ரெண்டும் எப்போ மீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த XBA ஆஃப் டி வந்து என்னவாயிடும்? 0 ஆகிடும். ஸோ we will substitute this in equation. 0 is equal to 30 minus 10 into t. ஓகே, கரெக்டாக? இதில் VBA into T. இப்போ T தான் கண்டுபிடிக்கணும். ஸோ we will bring 30 another side. ஸோ minus 30 is equal to minus 10T. So we need T. T is equal to 30 by 10 which is equal to 3 seconds. Okay. At the time 3 seconds A and B வந்து they both meet each other. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 cars யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸில் உங்களுக்கு பேரலல் ட்ராக்கில் சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. ஸோ ஒன்று என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் ஏ என்ன? லெட் த வெலாசிட்டிஸ் ஆஃப் ஏ அண்ட் பிபி 35 and 40 km/h. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ எவ்வளவு? 35 km/h அண்ட் வெலாசிட்டி ஆஃப் பி வந்து இட் இஸ் 40 km/h. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஈஸ்டர்ன் டிரெக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இந்த டைரெக்ஷனை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஆப்போசிட் டிரெக்ஷனில் மூவ் ஆனால் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ? ஸோ when a person in A when he is seeing B அப்படின்னா what is the relative velocity of the car B with respect to A? So according to this person A வந்து this car B will be moving with the velocity of VBA. கரெக்டா? So this is the relative velocity of B with respect to A. So VBA is equal to, உங்கள் இதில் புக்கில் வந்து வெக்டர் நோட்டேஷன் கொடுத்துறாங்க. So we will use this VB minus VA. Okay, what is VB? VB is 40, VA is 35 which is equal to 5 km/h. So for this person A, this B will be moving with the velocity of 5 km/h in the eastern direction. ஓகேவா? புரியுதா? ஏன் அப்படின்னு, அதாவது இண்டிவிஜுவலாக அதுக்கு வெலாசிட்டிஸ் இருக்கும். ஓகே, 35 and 14 கொடுத்துருக்காங்க. பட் ஒரு பர்சன் ஹூ இஸ் அட் ரெஸ்ட், இந்த தோ மூவிங்காக இருந்தாலும் இன்சைட் திஸ் கார் திஸ் பர்சன் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ ஒரு பர்சன் ஃப்ரம் த கார் ஏ வந்து பியை பார்த்தாருன்னா அக்கார்டிங் டு திஸ் பர்சன் பி வில் பி மூவிங் வித் த வெலாசிட்டி ஆஃப் 5 km/h in the eastern direction. புரியுதா உங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு? இப்போது உங்களை விட ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக 1 m/s வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறாருன்னா உங்களுக்கு அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான்னு தெரியும்னா என்னை விட 1 மீட்டர் கூட ஓடுறான் அப்படிங்கிறது தான் தெரியும். அதுதான் இதோட கான்செப்ட். இப்போ VBA தெரியும். இப்போ VAB எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ VAB இஸ் again the same thing தான், VA minus VB. VA எவ்வளவு? VA is 40, sorry VA is 35. So 35 minus 40 which is equal to minus 5 km/h. So velocity of A with respect to B அப்படின்னா என்ன அர்த்தம்? So again a person in B
இந்த பி காரில் வந்து ஒரு பர்சன் ஏவை பார்க்கும்போது அக்கார்டிங் டு ஹிம் திஸ் கார் வில் பி மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் 5 km/h இன் த வெஸ்டர்ன் டைரக்ஷன். ஏன்னா இந்த ஒரு பர்சன் வந்து ஏல ட்ராவல் பியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏல இருக்கிற கார் வந்து சின்ஸ் அதோட வெலாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால it will be moving with the velocity 5 km/h in the opposite direction, in the west direction of தெரியும். That is the meaning of this. Okay, so this is the relative velocity of A with respect to B. Okay, இப்போ அடுத்தது கேஸ் 3 பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் கேஸ் 3 பார்க்க போகிறோம். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் வந்து ட்ராவல் ஆகுது. இந்த லைன் வந்து என்னென்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்னு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகுது. இந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷன் அட் டைம் t is equal to 0 வந்து 10 meters. அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. அதோட வெலாசிட்டி பார்த்திங்கன்னா 20 meter/s. பியோட இனிஷியல் பொசிஷன் என்னதுன்னா 40 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த இனிஷியல் பொசிஷன் அட் டைம் t is equal to 0. பொசிஷன் வந்து 40 மீட்டர். ஓகே, ஆப்ஜெக்ட் பி இது வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் மூவ் ஆகுது வித் த ஸ்பீட் 10 meter/s. ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷனில் மூவ் ஆனதுனால -10 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் எப்போ மீட் ஆகும்? சிம்பிளாக கால்குலேஷன் போகாமல் இதை பார்த்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? 20 meter/s என்ன அர்த்தம்? 1 செகண்டுக்கு 20 meters ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி பிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து 1 செகண்டில் 10 meters ட்ராவல் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 1 செகண்ட் என்ன ஆகும்? ஏவோட பொசிஷன் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் ஆஃப்டர் 1 செகண்ட். பியோட பொசிஷன் எப்படி இருக்கும்? இட் ட்ராவல்ஸ் 10 meter/s. அப்போ இங்கே ஆகிடும். அப்போது எக்ஸாக்ட்லி அட் வாட் டைம் போத் ஆப்ஜெக்ட்ஸ் மீட் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 1 செகண்ட் வந்து the object is going to meet. Okay, so this is simple way. இப்போ ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கும்போது அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு இது ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா? எக்ஸ் பி ஏ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பி ஆஃப் 0 மைனஸ் எக்ஸ் ஏ ஆஃப் 0 ப்ளஸ் VBA into T. Okay, நமக்கு T தான் கண்டுபிடிக்கணும். So what is VBA? VBA is equal to VB minus VA. Okay, so what is VA? 20, VB வந்து minus 10. So here A, VB minus VA. So here B is minus 10 minus உங்களுக்கு VA ஓட velocity எவ்வளவு? 20. So VBA is equal to -30. ஸோ உங்களுக்கு யூனிட்ஸ் என்னவு மீட்டர்/செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ we will substitute -30 meter/s. அப்போ what is this meaning? According to a person who is seeing from A, okay, or according to the person A, B is moving with the velocity of 30 meter/s in the opposite direction. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ VBA na according to this person A, B is moving with the velocity 30 in the opposite direction. இது இந்த forward directionல opposite direction. இப்போ பாருங்கள், VA பாருங்கள், VB பாருங்கள். Comparatively to this velocity, இந்த relative velocity வந்து greater-ஆ இருக்குது. This is possible இப்போ ரெண்டு ட்ரெயினுமே ஆப்போசிட் டிரெக்ஷனில் ட்ராவல் ஆகும்போது மட்டுமே தான். ஓகே, ஸோ 2 trains even though அதோட வெலாசிட்டி இண்டிவிஜுவல் வெலாசிட்டிஸ் வந்து கம்மியாக இருந்தால் கூட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ஹையராக இருக்கும். மைனஸ் இண்டிகேட்ஸ் ஆப்போசிட் டிரெக்ஷன். அப்போ வாட் வில் பி VAB? VAB is equal to -30 which is 30 meter/s. அப்போ VAB 30 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்கார்டிங் டு திஸ் பர்சன் B, A is traveling with a velocity of 30 meter/s. இது வந்து நெகட்டிவாக இருக்கும்போது இவங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் தெரியும். ஸோ இந்த டைரெக்ஷனில் A is moving with a velocity of 30 meter/s. அதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, இப்போது we will substitute this answer in this equation. இப்போ ரெண்டும் மீட் ஆகணும்னா என்ன அர்த்தம்? திஸ் XBA of T வந்து என்னவாக இருக்கும்? இட் ஷுட் பி 0. ஏன் புரியுறதில்ல? ஓகே, அண்ட் தென் XB of 0 மைனஸ் XA of 0, அதாவது இனிஷியல் பொசிஷன் வந்து இட் இஸ் எவ்வளவு? 40 minus 10 is 30. கரெக்டாக? 40 minus 10 is 30. ஹியர் XB கொடுத்துருக்காங்க. XB is 40, XA வந்து 10. ஸோ 30 plus VBA எவ்வளவு? இட் இஸ் -30 into T.
ஓகே, அப்போ 30 இங்கே வச்சுட்டு மைனஸ் 30 அதர் சைட் கொண்டு போய்டும். இட் பிகம்ஸ் 30 into t. ஸோ வாட் இஸ் t? t is equal to 1 second. ஸோ எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 1 second வந்து both these objects are going to meet. இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ட்ரெயின் ஒரே யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் பேரலல் ட்ராக்கில் ஆப்போசிட் டிரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இனிஷியலாக ஏ வந்து இப்படி இருந்ததுன்னா ஆப்போசிட் பேரலல் ட்ராக்கில் பி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ வி வில் நேம் ஹியர் அஸ் ஏ அண்ட் பி. லெட் த வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின் ஏ பி 40 km/h and B also 40 km/h. Calculate the relative velocities of the train கேட்டிருக்காங்க. So first we will calculate what is VAB. VAB na என்னது? So velocity of the train A with respect to B. So a person who is in the train B வந்து A பார்க்கும்போது the velocity of the train A will be VA minus VB which is equal to 40. Okay, train A வந்து இதை positive direction எடுத்துக்கலாம். So we will take this as the positive direction, opposite இருக்கிறது negative. So this is positive. அப்போ VA பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ VA வந்து 40னா மைனஸ் ஆஃப் VB வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ minus 40 which is equal to, so what is VAB? 40 minus of minus 40 வந்து 80 வரும். 80 km/h. So according to B, A வந்து moving with the velocity of 80 km/h in the forward direction. அப்போ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, இப்போ அடுத்தது VBA. VBA வந்து அப்படியே மாறி வரும் உல்டாவா. ஸோ VBA is equal to minus 80 km/h. Okay, so according to person A, B வந்து it will be moving with the velocity of 80 km/h in the opposite direction. Okay, which is 80. ஸோ ரெண்டு பார்த்த மாதிரியே இண்டிவிஜுவல் வெலாசிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து கிரேட்டராக இருக்குது when the person is traveling in the opposite direction. ஓகே, அடுத்தது இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, how long will a boy sitting near the window of a train traveling at 60 km/h see a train passing by in the opposite direction with a speed of 80 km/h? The length of the slow train is 80 meter. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு பாய் he is traveling in a train. இதை வந்து ட்ரெயின் எடுத்துக்கலாம், இதை ஏன்னு எடுத்துக்கலாம். So what is the speed of the train? It is 36 km/h. He sees a train passing by in the opposite direction. இன்னொரு ட்ரெயின், ஸோ நான் டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு ட்ரெயின் வந்து இங்கே இருக்குது. இதோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா, திஸ் இஸ் ட்ரெயின் பி. இந்த ட்ரெயினோட லென்த் வந்து 90 meters கொடுத்துருக்காங்க. ஓகே, அ பர்சன் இன் ஏ விண்டோலேருந்து இந்த ட்ரெயினை பார்க்குறாரு. ஸோ இந்த விண்டோலேருந்து பார்க்கும்போது, ஓகே, இந்த விண்டோலேருந்து இந்த பர்சன் பார்க்கும்போது ட்ரெயின் பி இஸ் கிராசிங் இன் த ஆப்போசிட் டிரெக்ஷன். அதோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் திஸ் ட்ரெயின் இஸ் 18 km/h. ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷனால் நம்ம எடுத்துக்கும் போது -18 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த லென்த் ஆஃப் த ஸ்லோ ட்ரெயின் வந்து 90 மீட்டராக இருந்தால் இந்த ட்ரெயினை இந்த பையன் வந்து ஒரு பாய் வந்து ஃபுல்லாக 90 மீட்டர் பார்க்கணுன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதுதான் கேள்வி. ஓகேவா? ஸோ இதை அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ ஏ அப்படிங்கிற பர்சன் வந்து பியை பார்க்கும்போது இந்த ட்ரெயின் பி வந்து எந்த வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ we need to find the velocity of the train B with respect to A. So what is this? VB minus VA. What is VB? Minus 18. Okay. What is VA? Which is minus 36. Okay. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 10, 14, 54 வருது. ஸோ minus 54 km/h. அப்போது அக்கார்டிங் டு திஸ் பர்சன் ஏ, பி வந்து இட் இஸ் மூவிங் வித் அ வெலாசிட்டி ஆஃப் -54 m/s. ஓகேவா? அப்போ ஏங்கிறது வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னா
கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஏ வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது பியை பார்க்கும்போது இந்த -54 கிலோமீட்டர், தட் இஸ் ஆப்போசிட் டிரெக்ஷனில் 54 km/h ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. அப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஓகே, அப்போ ஏ ரெஸ்ட்டுன்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு பியை பார்க்கும்பொழுது அதோட வெலாசிட்டி, பட் ஆக்சுவலி இட் இஸ் மூவிங். ரிலேட்டிவ் வெலாசிட்டி விபிஏ ஆர் விஏபி பார்க்கும்போது ஒன்றை வந்து ரெஸ்ட்டை அஸ்யூம் பண்ணிவிட்டு கம்பேர்ட் டு ஏ வந்து பி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அதுதான் பார்க்கணும். அதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ விச் இஸ் -54 m/s. இது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஹியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ இப்போது இந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து 90 meters. இஃப் திஸ் ட்ரெயின் இஸ் ட்ராவலிங் வித் இந்த ஸ்பீட் எவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த லென்த் எவ்வளவு 90 meter. அப்போ எவ்வளோ டைமில் இந்த பாய் வில் see the full length. அப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த ட்ரெயினோட ஸ்பீடு தெரியும், அதுதான் இப்போ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. எவ்வளோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் 90, என்ன டைம் நமக்கு சிம்பிள், வெலாசிட்டி இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் தெரியும், வெலாசிட்டி தெரியும், டைம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது இந்த இடத்துல 90 meters இங்கே கொடுத்துருக்கிறதுனால we need to change into ஒரே சிங்கிள் யூனிட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ VA வந்து 36 km/h. ஸோ 36 × 5/18. ஓகே, இது வந்து 2 வரும். இட் இஸ் 10 m/s. VB வந்து -18. ஸோ -18 × 5/18 பண்ணும்பொழுது we get -5 m/s. இப்போ வாட் இஸ் VBA? So velocity of the train B with respect to A வந்து VB -5 -10 which is equal to -15 m/s. அதே இது km/h அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ we know the velocity. இப்போ வந்து we need to calculate at what time he sees the full length of the train. ஸோ லென்த் எவ்வளவு ஆர் டிஸ்டன்ஸ், லென்த்தை வந்து நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் 90 meters. டைம் தான் கண்டுபிடிக்கணும். we know the velocity. VBA is equal to -15. ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். V is equal to D/T. ஸோ T is equal to D/V. அப்போ இந்த இடத்துல Vங்கிறது என்னது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A. இந்த லென்த்துங்கிறது என்ன, சாரி டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஓகே, ஸோ T is equal to 90 meters divided by -15. So timeனால we will just ignore, ஏன்னா since it gives the direction, அதனால நம்ம we will ignore this -15. okay, so simply we will put 15. okay, so இதை கேன்சல் பண்ணும்போது we get 6 times. so at time t 6 seconds the boy will see the full length of the train of 90 meters. so இதோட கான்செப்ட் என்ன, இண்டிவிஜுவல் வெலாசிட்டிஸ் தெரியும், ஆப்போசிட் டிரெக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்னு தெரியும். அப்போது இப்போ இந்த பாய் ஹூ இஸ் ட்ராவலிங் இன் ஏ இந்த ஃபுல் லென்த் ஆஃப் த ட்ரெயின் பார்க்கணுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும், அதுதான் கேள்வி. இதுக்கு என்ன கான்செப்ட், ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த பாய் வந்து பியை பார்க்கும்போது இந்த ட்ரெயின் பி வந்து என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிருக்கு, அதுதான் VBA கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின்கிறத டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 90 meter. ஸோ இந்த ட்ரெயின் வந்து -15, அதாவது ஆப்போசிட் டிரெக்ஷனில் 15 m/s ட்ராவல் ஆகுது. லென்த் ஆஃப் த டைம் 90 meters. அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அட் டைம் 6 seconds வந்து he will see or he must have seen the full length of the train. okay, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நாளைக்கு நம்ம வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி in 2 dimensions and if you need some other examples also we will see. உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது வேணும்னா you just put it in the comment section. Thanks for watching this video. Keep watching Shankar's Physics Tutorials.